வணக்கம், நான் விஜயலட்சுமி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் ராகி வச்சு ஒரு முறுக்கு பார்க்கணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ராகி முறுக்கு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ராகி மாவை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு ஹாட் பேன் எடுத்திருக்கேன் 24 சென்டிமீட்டர். ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். ஆயில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரோஸ்டிங் விண்டோல வச்சிடலாம். ஸோ இது ப்ரீ ஹீட் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆடியோ நம்ம எடுத்துடலாம். ராகி மாவு 1 கப்பு, இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். ஸோ இப்போ வந்து ராகி மாவு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவு எப்படி பிசைறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மிக்சிங் பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண ராகி மாவு எடுத்துருக்கோம் 1 கப்பு. 1/2 கப்பு வந்து அரிசி மாவு. இது வந்து ரோஸ்டட் பெங்கால் கிராம், அதாவது உடச்ச கல்ல இருக்குல்ல, அது ஜஸ்ட் பவுடர் பண்ணி ஒரு 1/4 கப் எடுத்துருக்கேன். இதில் வந்து பட்டர் வந்து ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு பெருங்காயம், அப்புறம் இந்த முறுக்குக்கு தேவையான உப்பு. இங்கே வந்து எள்ளு இருக்கு, நீங்கள் வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கருப்பு எள்ளு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன், அதையும் போட்டுருக்கேன். இப்போ இது நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவு வந்து பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி ஒரு மோல்டு, எனி முறுக்கு மோல்டில் வந்து இந்த மாவு போட்டுட்டு நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு பேக்கிங் ஷீட் எடுத்திருக்கேன், அதில் வந்து இப்போ புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ண ராகி முறுக்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஹாட் பேன் எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆயில் வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ராகி முறுக்கு சுட்டுறதுக்கப்புறம் அந்த மேஜிக் என்னன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம லிட்டு போட்டுக்கலாம். லிட்டு வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. ஆடியோ தம் செட் பண்ணிவிடுங்க. ரோஸ்டிங் விண்டோவில் வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆயில் போட்டுட்டு லிட்டு போட்டு வச்சுருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும், எப்படி ஆயில் போட்டு லிட்டு போட்டால் நம்மளுக்கு தண்ணி சொட்டும் அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் அதான் ஏஎம்சியோட மேஜிக்கே. வந்து உங்களுக்கு மாய்ஸ்சர் எதுவுமே ஃபார்ம் ஆகாது. ஆனால் ஆயில் வந்து கரெக்டான டெம்பரேச்சரில் வந்து உங்களுக்கு ஹீட் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாட் வந்து ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. அதாவது நம்மளோட ஆயில் வந்து கரெக்டான டெம்பரேச்சரில் வந்து காஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எந்த மாய்ஸ்சரும் ஃபார்ம் ஆகலை, புரியுதுங்களா? யூஸ்வலாக நம்ம எண்ணெய் வச்சு மூடணும்னா எண்ணெய் மாய்ஸ்சர் ஃபார்ம் ஆகும். ஆனால் இதில் எந்த மாய்ஸ்சரும் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகலை. இதுதான் ஏஎம்சியோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இப்போ நம்ம டைரெக்டாக வந்து நம்ம பண்ணி வச்ச முறுக்கு வந்து நம்ம இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆயிலும் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகலை. உங்களுக்கு அதே மாதிரி ஆக்சிடைஸ் ஆகிறதுனால நீங்கள் தாராளமாக வந்து ரீயூஸ் பண்ணலாம். நம்ம ஏஎம்சியில் வந்து நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணலாம் ஆயில் யூஸ் பண்ணுறது.